Morning, friends. Today we discuss a topic on physical properties of metals. So, இந்த பார்ட்ல மெட்டல்ஸோட physical property, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்ஸா டிஸ்கஸ் பண்ணுவோம். மெட்டலாய்ட்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, அல்லாய்ஸ் இத பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். இப்ப பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல மிக முக்கியமா இருக்கிறது ஹார்ட்னஸ், மேலபிலிட்டி. ஹார்ட்னஸ்னா தெரியும், கடினத்தன்மை. லெஷர் ப்ராப்பர்ட்டி, லெஷர்னா சைனிங் ப்ராப்பர்ட்டி. மேலபிலிட்டி அப்படின்னா இட் மேக் பி அ தின் ஷீட். டக்டிலிட்டி அப்படின்னா தின் வயர். ஓகே, இது இது நமக்கு தேவையில்லை. சொனாரிட்டி, கண்டக்டிவ் ஆஃப் ஹீட் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் கொஞ்சம் இருக்கு, as well as எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் இருக்கு. ஸோ இதை பொறுத்து மெட்டல்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போறோம். ஓகே, கிளாஸிஃபை பண்ணிட்டு அதுல இருந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ண போறோம். Today agenda is introductions about the metals, classification of metals, followed by the physical properties of metals. Finally, what are the take-home messages from the today's session? Okay. So இந்த பார்ட்ல நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸை ஸ்டடி பண்ண போறோம். மெட்டல்ஸ் வந்து ஒன்று வந்து மெட்டல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபெரஸ் ஓரியன்டட் மெட்டல்ஸ் பிரிக்கலாம், நான் ஃபெரஸ் ஓரியன்டட் மெட்டல்ஸ் பிரிக்கலாம். இந்த ஃபெரஸ் ஓரியன்டட் மெட்டல்ஸ்ல என்ன இருக்குன்னா, these metals all contain iron or steel in them. கொஞ்சம் போல ions இருக்கும். These metals do not contain any iron or steel in them is called non-ferrous metals. இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து மைல்ட் ஸ்டீல்னு சொல்லலாம், used to make everyday items by car body panels. High speed steel வந்து used to make a hard cutting tools, or example twist drills. Stainless steel வந்து used to make a cutlery or work surfaces. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதை வந்து ஆக்சுவலா ஸ்டீலோட காம்பினேஷனை பொறுத்து, இந்த மெட்டல்ஸோட காம்போசிஷனை பொறுத்து மைல்டு, ஹை ஸ்பீடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பிரிக்கிறோம். இதுல நான் ஃபெரஸ் மெட்டல்ல வந்து அலுமினியம் எதுக்கு யூஸ் பண்றோம்? யூஸ் டு மேக் அ லைட் வெயிட் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் ஆர் ஏர்விங்ஸ். காப்பர் யூஸ் டு மேக் அ பைப் ஆர் பிளம்பிங்ஸ். பிராஸ் மெட்டீரியல் யூஸ் டு மேக் அ புல்லட் கேசஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிராஸ் மெட்டீரியல். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபெரஸ் இல்லாத மெட்டல்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுல வந்து அல்லாய் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மிக்சர் ஆஃப் two metals are combined give a super metal with better properties than the individual. ரெண்டு மெட்டலை வந்து ஒன்னா கம்பைன் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து அல்லாய்ஸ்ன்னு சொல்றோம். அது வந்து இட் should give a better property than the single element. சிங்கிள் எலிமெண்ட்டை காட்டிலையும் பெட்டர் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். ஓகே, அப்ப சிங்கிள் மெட்டல்ஸ் தட் மேக் அப் த அல்லாய்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறது குரோமியம் அண்ட் ஸ்டீல். அயன் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஈஸி டு யூஸ், பட் ரஸ்ட் அது என்ன செய்யும்? ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமா ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். குரோமியம் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹார்ட் டு ஷேப். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் ரஸ்ட் ப்ரூஃப் அண்ட் ஃபேர்லி ஈஸி டு ஷேப் அண்ட் ஒர்க் வித் தம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து it should be resistant to rust material, easy to shape, work with them. அவங்களோட ஷேப் அதே மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, let us discuss in detail about metal alloys. Ferrous oriented metal alloys, non ferrous oriented metal alloys. இதுல ferrous orientedல வந்து ஸ்டீல்ஸ், காஸ்ட் அயன்ஸ் சொல்றோம். இந்த ஸ்டீல்ஸ்ல என்ன சொல்லலாம்? லோ அல்லாய்ஸ், ஹை அல்லாய்னு பிரிக்கலாம். லோ அல்லாய் அப்படின்னா இந்த கார்பனோட கண்டென்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணதை பொறுத்து லோ அல்லாய்ஸ் இருக்கு. ஆக்சுவலா லோ கார்பன், மீடியம் கார்பன், ஹை கார்பன். லோ கார்பன் அதுல ரெண்டு வகை இருக்கு, பிளைன், ஹை ஸ்ட்ரென்த் லோ அல்லாய். இதுல பிளைன் ஹீட் ட்ரீட்டபிள். ஹை கார்பன் வந்து பிளைன் என்னது டூல் யூஸ் பண்ணோம். ஹை அல்லாயில டூல் வந்துடும். இன்னொன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துடும். இந்த காஸ்ட் அயனை பொறுத்தளவுல கிரே அயான், டக்டில் அயான்ஸ், ஒயிட் அயான்ஸ், மேலபிள் அயான் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து அதோட அல்லாய்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே,
So these are the industrial purpose. They are used in industrial purpose and day-to-day life also. Okay. இதுல physical properties of metals டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ the பாயிண்ட் பை பாயிண்டா தான் இருக்கு. ஸோ ஒன்று வந்து metals differ so widely in hardness, ductility. Ductility is the potentially of being drawn into wire. Malleability, tensile strength, density, and melting point, the definite line of distinction between them. And the non-metals cannot be drawn. Non-metals இந்த கிளாசிஃபிகேஷன்ல வராது. மெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நம்ம பிரிக்கலாம். இதுல உதாரணத்துக்கு the hardest element of the metal is chromium, the softest is cesium. Copper, gold, platinum and silver are especially ductile. இதெல்லாமே ductility elements. ஏன்னா because it's been turned into single wire. Most of metals are malleable. Gold, silver, copper, tin, aluminum are extremely so. இதெல்லாம் malleable. இதெல்லாமே நம்ம என்ன செய்யலாம், அதோட டோட்டல் ஏரியா வந்து தகடு மாதிரி கொண்டு வரலாம். ஏரியாவை வந்து ஒரு சர்ஃபேஸ் சின்ன தின் ஃபிலிம்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கோல்டு, சில்வர், காப்பர், டின், அலுமினியம் மெட்டல்ஸ்க்கு இருக்கு. ஓகே, some metals exhibiting the great tensile strength or great tensile strength, that is called the copper, iron and platinum. இது எல்லாத்துக்குமே டென்ஸ் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. 3 metals உதாரணத்துக்கு lithium, potassium and sodium have densities and less than the 1 gram per cubic centimeter on ordinary temperature and are therefore lighter than water. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் lighter than water ன்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 1A எலிமெண்ட்ஸ் இதுன்னு சொல்லுவோம் பீரியாடிக் டேபிள்ல. Some heavy metals beginning with some dense are osmium, iridium, platinum, gold, tungsten, uranium, tantalum, mercury, hafnium, lead and silver. So these are the some heavy metals. ஹெவி மெட்டல்ஸ்ங்கிறது அட்டாமிக் வெயிட்டை பொறுத்து இருக்கு. அட்டாமிக் வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கிற எலமெண்ட்ஸை பொறுத்து இந்த மெட்டல்ஸை நம்ம ஹெவி மெட்டல்ஸ்னு பிரிக்கிறோம். ஃபார் மெனி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம் இல்லையா, மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பட் டங்ஸ்டன் ஃபியூசஸ் ஆர் மெல்ஸ் ஒன்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர். டங்ஸ்டன் வந்து ஃபியூஸ் ஆகுதுன்னா அது மெல்ட் ஆகும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் 3370 டிகிரி செல்சியஸ்ல. when cesium contains a low melting point 28.5 degrees Celsius. cesium வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் காட்டிலும் கம்மியான இதுலயே என்ன செய்யுது, மெல்ட் ஆயிருது. The best metallic conductor of electricity is silver, copper, gold, aluminum. Following are lately good conductors of heat. Silver, copper, aluminum are especially conductive. இல்ல அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் இந்த கண்டக்டிவிட்டி டிசைட் பண்றோம், இந்த வேலன்ஸ் செல்ல உள்ள எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே மோட்டிவேட் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து வாங்கி அடுத்த கூடிய ஆட்டத்துக்கு கொடுக்கும். அந்த ஆர்டர்ல காப்பர், கோல்டு, அலுமினியம் ஆர் த வெரி குட் கண்டக்டர் ஆஃப் போத் எலக்ட்ரிசிட்டி அஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர், ஹீட். இது முக்கியமானது. த ரேடியோஆக்டிவ் மெட்டல் யுரேனியம் இஸ் யூஸ்ட் டு ரியாக்டர் பாயில்ஸ். அதிகமா ரியாக்டர் பைல்ஸை கிரியேட் பண்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யுரேனியம் பைல்ஸ் தான் யூஸ் ஆகுது. டு ஜென்ரேட் அ ஸ்டீம் அண்ட் எலக்ட்ரிக் பவர். That's called plutonium as another radioactive element is used in nuclear weapons. Nuclear weapon la use பண்றோம், and nuclear reactor as well as base maker. Okay. Some of the radioactive metals are found in nature. Example, fermium, seaborgium are produced in nuclear bombardment. Some elements like arsenic and antimony exhibit both metallic and non-metallic properties called metalloids. உலோக போலிகள்னு சொல்லுவோம். Further, although all the metals to form the crystal, this is a characteristic of certain non-metals is called the carbon and sulfur. Okay. Finally, the take-home message of the today's talk is the classification of metals. பார்த்தோம், அதுல வந்து ferrous oriented metals இருக்கு, non-ferrous oriented metals இருக்கு. ஃபெரஸ் ஓரியன்ட் மெட்டல்ஸ்லயே ஸ்டீலை பொறுத்து என்னென்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். நான் ஃபெரஸ் ஓரியன்ட் மெட்டல்ஸ்ல வந்து காப்பர், அலுமினியம், பிராஸ், இந்த மெட்டீரியல் வந்து நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு, நம்ம டே டு டே லைஃப்க்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ஒரு சில மெட்டல்ஸ் வந்து மேலபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு,
இன்னொன்று டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி ஹார்ட்னஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. வெரி லைட்டஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. ஹை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் இருக்கு. நியூக்ளியர் பம்பார்ட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகே, நியூக்ளியர் ஃபினாமினா கிரியேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அதனுடைய டைப்பை பொறுத்து வெவ்வேறு வகையான மெட்டீரியல்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்றோம். கிளாஸிஃபை பண்ணி அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகுதோ அங்கங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.